ஹாய் ஆமீஸ், நான் தான் உங்கள் நிஹரி ஜியான் சங்கர். இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒன் ஷாட்டோட பேர் ஹைட் அண்ட் சீக் பிட்வீன் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஒன் ஷாட்டில் ஜேகே உங்கள் சயின்ஸ் டீச்சர், அப்புறம் டியா உங்களோட மேக்ஸ் டீச்சர், உங்கள் பேர் வயன். அப்புறம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பா, அவள் பேர் நிஷா. நீங்கள் 2 பேரும் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. இதுதான் இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அட் ப்ரெசன்ட் நீங்கள் 2 பேரும் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச லெஷர் டைம். ப்ரேயருக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஃப்ரீ டைம் இருக்கும்ல, அந்த டைமில் உட்காந்து 2 பேர் பேசிகிட்ருக்கீங்க. நிஷா, நீ மேக்ஸ் டெஸ்ட் படிச்சிட்டியாடி? மையன், படிச்சிட்டேன்டி, ஈஸியாக தான் இருந்துச்சு. 7th சாப்டர் ஃபுல்லாக அந்த மேக்ஸ் டீச்சர்கிட்ட அங்கேயே தான் அப்படி பண்ணுறானோ தெரியல, எல்லாத்தையும் டெஸ்ட்டு வச்சுருக்கான். ஆமாம், ஏன் தான் இப்படி பண்ணுறானோ தெரியல. அந்தாலும் ஷோ படிச்சிருக்கேன், பார்ப்போம். வையன், நம்ம ஒன்று மறந்துட்டோண்டி. என்னடி மறந்துட்டோம் நிஷா? நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. நம்ம ஒன்று மறந்துட்டோம். காலையில் இப்போ தான் ஞாபகம் வருது எனக்கு. என்ன மறந்துட்டோம் தெரியல, சொல்லுடி. நம்ம சயின்ஸ் ஜங்குக் சார் இருக்கார்ல, சயின்ஸ் சார், அவர் சொன்னாங்கடி நேற்று பயாலஜி லெசனில் இன்றைக்கி ஒரு டெஸ்ட் இருக்குன்னு. ஆமாம் நிஷா, இப்போ என்னடி பண்ணுறது? நான் ஒன்று கூட படிக்கலடி. அப்புறம் நான் மட்டும் படிச்சிருக்கேன். நான் தான் எதுவும் படிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலடி. அந்த சார் கேட்டால் என்ன சொல்கிறது? ஷோ நிஷா, பேசாமல் நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாமா இந்த டெஸ்ட்டு கட்டடிக்க? ஏதாவது சொல்லுடி அந்த மாதிரி. அப்படியா, சரி. நம்ம பேசாமல் நர்ஸ் ரூமில் போய் உட்காந்துக்கலாமா? நம்ம 2 பேர்த்துக்கும் வயிறு வலின்னு. அப்படியா, சரி நிஷா, வா. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் சார் நாம்சூன்ட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் அவங்க கிளாஸ் சார் நாம்சூன்ட்ட போகிறீங்க. உங்கள் கிளாஸ் சார் இங்கிலீஷ் சாரு. அதனால் நீங்கள் 2 பேர் போய் கேட்குறீங்க. சார், சொல்லுமா. சார், எங்கள் 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் வயிறு வலியாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் நர்ஸ் ரூம் மாதிரியும் போயிட்டு வரோமே. ஏன், காலையில் உங்கள் 2 பேர்த்துக்கும் வயிறு வலியா? சரி, வயிறு வலி ஓகே. 2 பேர்த்துக்கு எப்படி அட் டைமில் வரும்? இல்லை சார், நாங்கள் 2 பேரும் காலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம் ஸ்கூலுக்கு வந்தோடனே. அது என்னமோ ஒத்துக்கலான்னு தெரில. வயிறு வலிக்கே சார், ப்ளீஸ் சார். சரி, போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் ஐயா ஜாலி, நம்ம எப்படியோ கிளாஸ் கட்டடிக்க போகிறோம்டா அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் நர்ஸ் ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. நர்ஸ் உங்கள் 2 பேர்த்துக்கும் மாத்திரை கொடுத்தா அங்கே ஒரு பெட் இருக்கும், அங்கே படுக்க வச்சிடுறாங்க. அப்புறம் உங்கள் கிளாஸில் இந்த சைட் பார்த்தா ஃபஸ்ட்டு பீரியட் உங்கள் நாம்சூன்ஸ் கிளாஸ் சார் இங்கிலீஷ் பீரியட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பீரியட் ஜேகேவோட பீரியட் தான், அதாவது சயின்ஸ் பீரியட். எப்பயுமே ஜேகே அவங்க கிளாஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக தான், அதாவது 5 minutes லேட்டாக தான் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவான். அதே மாதிரியே செகண்ட் பீரியடு உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறான். அப்படியே அவன் ஒரு பயங்கர ஷார்ப்பான ஒரு பர்சனாலிட்டியில் இருக்கிறான். ஒரு பிளாக் கோட் ஷூட் போட்டு டையெல்லாம் போட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான். அவன் உள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு உட்கார வைக்கிறான். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே டெஸ்ட்டு சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜேகே திரும்பி நம்ம போர்டில் ஆப்சன்டீஸ்லாம் எழுதியிருப்பாங்களே, அந்த ஆப்சன்டீஸ் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி உங்கள் கிளாஸில் ஃபுல் ப்ரெசண்ட்டாக இருப்பீங்க. அதனால் ஒரு பெஞ்ச் மட்டும் காலியாக இருக்கும் உங்களோட கிளாஸ் ரூமில். அந்த பெஞ்ச் யாரோடதுன்னா அவங்க 2 பேர்த்தோடது தான். அதனால் 2 பேர் இல்லாதனால ஜங்குக்கு அவங்களோட கிளாஸில் கேட்குறான், ஏன் அந்த பெஞ்சில் மட்டும் 2 பேரை காணோம்? இன்றைக்கி தான் ஃபுல் ப்ரெசண்ட்டில், அப்புறம் ஏன் அந்த பெஞ்ச் எம்டியாக இருக்குது? உடனே அவங்களோட ஒரு கிளாஸ் பொண்ணு சொல்கிறா, இல்லை சார், அந்த பெஞ்சில் 2 பேர்த்துக்கும் வயனுக்கும் நிஷாக்கும் அவங்க 2 பேர்த்துக்கும் வயிறு வலி சார், அதனால தான். காலையிலேருந்தே வரலையா இல்லாட்டி இப்போ தான் அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை சார், காலையில் நாம்சூன் சார்கிட்ட கேட்டே போயிட்டாங்க 2 பேரும். அப்புறமேட்டு ஜேகேவும் சரி வயிறு வலி தானே அதனால் விட்டுட்டான். அப்புறமேட்டு அந்த செகண்ட் பீரியடும் முடியுது. நெக்ஸ்ட்டு தேர்ட் பீரியட் ஆரம்பிக்குது. தேர்ட் பீரியட் மேக்ஸ் கிளாஸ், அதாவது டேயாங்கோட கிளாஸ். இந்த கிளாஸில் டேயாங் உங்களுக்கு 7th சாப்டர் ஃபுல்லாக டெஸ்ட்டு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால் அவனும் பேப்பர் எடுக்க சொல்கிறான். அவனே அதே மாதிரி ஆப்சன்டீஸ் செக் பண்ணுறான்.
அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே ப்ரெசண்ட்டு, நீங்கள் 2 பேர் மட்டும் இல்லை. அதே மாதிரி டேங் வந்து கேட்குறான், ஏன் எல்லோரும் ப்ரெசன்ட் தானே, இன்றைக்கி ஏன் அந்த பெஞ்ச் வந்து காலியாக இருக்குது? அதே மாதிரி அவங்க கிளாஸ் லீடர் இருந்துச்சு இந்தாடி சொல்கிறான், இல்லை சார் அவங்க 2 பேரும் வயிறு வலின்னு சொல்லி காலையிலே நினச்சோம் சார்கிட்ட கேட்டு போயிட்டாங்க சார். ஓ, அவங்களெலாம் டெஸ்ட்டுன்னொடனே வயிறு வலி வந்துடும், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டேங்கும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருப்பான். எல்லோரும் இப்போ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே நர்ஸ் ரூம்லேயே தான் இருக்கீங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்கூலே முடிஞ்சிருச்சு, இன்னமும் 2 பேர் நர்ஸ் ரூம்லேயே வந்துட்டு எல்லா பீரியடும் கட் அடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லா பீரியடுமே கட் அடிச்சுட்டு ஜாலியாக நர்ஸ் ரூம்லேயே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு எல்லோரும் போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாத்தையும் போகிறத பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் நிஷாட்ட சொல்கிறீங்க, ஏய் நிஷா ஸ்கூல் முடிஞ்சிருச்சுடி அப்படின்றீங்க. உடனே நிஷாவும், பொய்யன் ஆமாடி ஸ்கூல் முடிகிற வரையும் எல்லா பீரியடும் கட் அடிச்சிருக்கோம், ஜாலி, இன்றைக்கி எந்த பீரியடுமே இல்லை, பேசாமல் நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாடி அப்படின்னு சொல்லி 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறீங்க. நெக்ஸ்ட்டு நாள் வந்து சண்டே, அதனால் 2 பேரும் வந்து இன்றைக்கி வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் காலையில் 2 பேரும் கிளம்பி வந்திருப்பீங்க. இப்போது நீங்கள் சொல்கிறீங்க, நிஷா நான் நம்ம ஸ்கூலுக்கிட்ட ஒரு புதுசாக இந்த பிரேஸ்லெட்டு செயின் அந்த மாதிரிலாம் விற்பாங்களேடி, அது மாதிரி ஒரு கடை பார்த்தேன்டி, வாடி அங்கே போய் அந்த பிரேஸ்லெட் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்றீங்க. நிஷாவும் ஆமாடி அது செம்மையாச்சு பிரேஸ்லெட்லாம், நம்ம போய் அங்கே வாங்கிட்டு அப்புறமேட்டு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் அந்த பிரேஸ்லெட் ஷாப்ஸ்க்கு போகிறீங்க. அந்த ஷாப்பில் நீங்கள் சொன்ன மாதிரியே நிறைய ப்ரேஸ்லெட்ஸ் செயின்ஸ்லாம் இருக்குது. அதில் 2 பேரும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ்லெட்ஸ் இருக்கும்ல, அந்த மேக்னெட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு டிசைனில் 2 பேரும் ஹார்ட் போட்ட மாதிரி எடுத்துக்கிறீங்க. அப்புறமேட்டு அந்த கடையை விட்டு வெளில வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டோருக்குள்ளே நுழையிறீங்க. அந்த ஸ்டோருக்குள்ளே நின்று நீங்கள் 2 பேரும் ஸ்நாக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து கவுண்டர் கிட்ட போய் சரி பில் போடலான்னு போகிறீங்க. அங்கே 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க பெருசாக ஹைட்டாக. நீங்கள் ஒரு நிமிஷம் அங்கேயே நின்றுட்டீங்க, ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு ரியலைஸ் ஆச்சு ஜேகே வி மாதிரி இருக்குன்ட்டு. அதனால் உங்கள் ஃப்ரெண்டையும் நீங்கள் வந்து நிறுத்திடுறீங்க. நிஷா இல்லடி போகாத அப்படின்றீங்க. உடனே நிஷா ஏன் என்ன ஆச்சு, வாங்க கவுண்டரில் போய் பில் போடலாம் அப்படின்றா. நீங்கள் ஒன்று நல்லா ஒத்து பாரு, அது ஜேகே சாரும் வி சாரும் தானே அப்படின்றீங்க. உடனே நிஷா நல்லா அங்கிட்டு போய் நல்லா ஃபேஸை பார்க்குறா. அவ்வளோதான் அச்சோ ஆமாடி வையன் அவங்க தான் அப்படின்றா. அப்புறமேட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு ஓரமாக போய் அந்த ஷெல்ஃப்லலாம் அடுக்கி வச்சுருப்பாங்கள்ல திங்ஸ்லாம், அந்த இடத்துல போய் ஒழிச்சிக்கிறீங்க. அப்புறமேட்டு ஜேகேவும் வியும் பில் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. அப்புறமேட்டு நீங்கள் 2 பேரும் பில் போட்டுட்டு வெளியில் வந்திருப்பீங்க ஸ்டோரை விட்டு. இப்போது நீங்கள் நிஷாட்ட கேட்குறீங்க, நிஷா ஏன் இவங்க 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி தலையெல்லாம் சீக்கிட்டு சேர்ந்தே சுற்றுறாங்க அப்படின்றீங்க. அதுக்கு உடனே நிஷா, வையன் உனக்கு தெரியாதாடி, அவங்க 2 பேரும் ஒரே வீட்டில் தாண்டி இருக்காங்க, பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக சின்ன வயசுலேருந்து, அதனால் ஒரே வீட்டில் ஒரே சாப்பாடு எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணிக்கிறாங்களாம் தெரியுமா, அதனால தான் ஒரே ஸ்கூல்லே 2 பேர் வேலைக்கு சேர்ந்தாங்களாம். நம்மளை உயிரை தான் வாங்குறாங்க இங்கே 2 பேரும் அப்படின்றா. அப்புறமேட்டு நீங்கள் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது திடீர்னு நீங்கள் தான் பார்க்குறீங்க அங்கே சங்குக்கும் வியும் நின்றுட்டுருக்காங்க ஒரு மரத்துக்கு கீழே. உடனே நீங்கள் நிஷா பிடிச்சி இந்த சைடு இழுத்து ஒரு வாளுக்கு பின்னாடி நின்றுக்கிறீங்க. நிஷா அவங்க மட்டும் பார்த்தாங்கன்னா ஏன் நேற்று வயிறு வலி ஏன் டெஸ்ட் எழுதுறேன்னு சொல்லி இப்போ டெஸ்ட் எழுத வச்சுருவாங்கடி, வேணாம்டி அங்கிட்டு போக வேணாம் அப்படின்றீங்க. உடனே நிஷா ஆமாம் வையன் வேணாம் அவங்க கண்ணில் படாமல் இருக்கிறது தான் நீ சொல்கிற மாதிரி நல்லதுடி, இப்படி இங்கேயும் உட்காந்து டெஸ்ட்டு வந்து வச்சுருவாங்க, ஏன்னா டெஸ்ட்டு மேலே அவ்வளோ வெறி பிடிச்சவங்க 2 பேரும். கண்ணு படாமல் எப்படி போக போகிறோமோ தெரியல அப்படின்றா. நீங்கள் 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருந்த நேரத்தில் சங்குக்கும் டேயாங்கும் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதே நீங்கள் மறந்துட்டீங்க. அதனால சரி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த செவருக்கு பின்னாலேருந்து 2 பேரும்
லைட்டாக வெளியில் அவங்க பார்க்கறதுக்காக நீங்கள் 2 பேரும் எட்டி பார்க்குறீங்க. அந்த நேரம் பார்த்து 2 பேரும் அதாவது ஜேகேவும் வியும் லைட்டாக பின்னாடி திரும்பி பார்த்துருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டாங்க லைட்டாக நீங்கள் எட்டி பார்க்கறத. ஜேகே உடனே யாரங்க யார் எங்களை பார்க்குறது அப்படின்னு சொல்லி அவன் உங்கள் சைடு நடந்து வர பார்த்துருப்பான். அப்போ அங்கே ஜங்குக்கை பிடிச்சி ஜங்குக் என்னடா ஆச்சு அப்படின்றான். உடனே ஜங்குக் இல்லைடா டேயாங், அங்கேருந்து நம்ம 2 பேத்தையும் யாரோ செவத்துக்கு பின்னாடிலேருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி டேயாங் கேட்குறான். ஆமாடா, அதான் பார்க்கலான்னு சொல்லி போனேன்டா அப்படின்னு நானே சரிவான்னு சொல்லி டேயாங்கும் வந்திருப்பான். ஆனால் நீங்கள் அவங்க 2 பேரும் பார்த்த உடனே சூட்டுன்னு சொல்லி ஓடியே போயிருப்பீங்க. அதனால் அவங்க 2 பேரும் பார்க்கும்போது நீங்கள் அங்கே இல்லை. அவங்க 2 பேரும் குழப்பத்துலேயும் நிற்கிறாங்க. ஓகேடா ஆர்மிஸ், இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ட் இன்னொரு நாள் போடுறேன் கண்டிப்பாக. இதோட செகண்ட் பார்ட் வர வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே பாய் ஆர்மிஸ், பாய்.